ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தைப்பொங்கல் அப்படின்றதுனால பொங்கப்பானை கரும்பு வச்சு தான் கோலம் ஒன்று ட்ரை பண்ணியிருந்தேன். பார்க்கவே நல்லாயிருக்கு, ரொம்ப அழகாக இருந்தது வாசல் பார்க்குறதுக்கு. பொங்கல் முன்னாடியே நாளே கொஞ்சம் வேலையெல்லாம் பண்ணி வச்சுருந்தேன். காலையில் எழுந்திரிச்சு மாவில் தோரணம் கட்டுறது, இந்த வாசல் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணுறது, இதெல்லாம் மட்டும் பார்த்தேன். அதுக்கப்புறம் சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். காலையில் இன்றைக்கி 3:30 மணிக்கு எழுந்திரிச்சேன். காலையில் எழுந்திரிச்சு சாதம் பண்ணியிருந்தேன். சாம்பார், ரசம், கூட்டு, கத்திரிக்காய் கூட்டு தான் பண்ணியிருந்தேன். உருளைக்கிழங்கு பொரியல், வடை பண்ணியிருந்தேன். தோட்டத்து வாசலில் வச்சு சக்கரை பொங்கல் பண்ணணும், கதிரவனுக்கு படைக்கணும் அப்படிங்கிறதுனால தோட்டத்து வாசலில் தான் வச்சு சூரியன் பொங்கல் தான் வைப்போம். அதுக்கான ப்ரிப்ரேஷன் எல்லாம் ஒன்று ஒன்றா பண்ணிகிட்டே இருந்தேன். சூப்பராக சக்கரை பொங்கலும் பண்ணியாச்சு. சூப்பராக ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருந்தது, பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருந்தது. சாப்பாடு சமைச்சதை எல்லாத்தையும் கொண்டு வந்து சாமி ரூமில் வச்சு சாமிக்கு படைக்கிறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. சாமிக்கு படைச்சி முடிச்சுட்டு சூரிய பகவானுக்கும் கொண்டு போய் தீபாராதனை காமிச்சு சாமி கும்பிட்டோம். இன்றைக்கி தைப்பொங்கல் எங்கள் வீட்டில் இப்படி தான் போச்சு. தோட்டத்து வாசலில் பார்த்திங்கன்னா செங்கல் வச்சு பிள்ளையார் பிடிச்சி கரும்பெல்லாம் வச்சு தோட்டத்தில் கதிரவன் வரும் இல்லைங்களா, சூரிய பகவான் வர டைமுக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்னா படைப்போம். இன்றைக்கி 7:30 to 8:30 வரைக்கும் நேரம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த டைமில் எல்லாமே செஞ்சு படைச்சாச்சு. சாப்பாடு கொண்டு போய் காக்காவுக்கும் வச்சாச்சு. நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.